மாதிரி இருக்க போறதில்லை. இதுல நம்ம தலைப்பு ஆசரிப்பு கூடாரம். என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆசரிப்பு கூடாரம். எப்பொழுதுமே பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டுள்ள காரியங்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து நிழலாக சொல்லப்பட்டுள்ளது. இயேசு கிறிஸ்துவை குறித்து நிழலாக சொல்லப்பட்டுள்ளது. அது எல்லாமே அவர் பூமிக்கு வந்த பிறகு புதிய ஏற்பாட்டில் அது நிஜமாக நமக்கு எழுதி தரப்பட்டிருக்கிறது. இந்த ஆசரிப்பு கூடாரம் அப்படின்ற இந்த வேத பகுதி யாத்ராகமம் 25ஆம் அதிகாரத்திலிருந்து 30ஆம் அதிகாரம் வரைக்கும் அதோட எல்லா டீட்டெயிலும் சொல்லப்பட்டிருக்கு. இன்னைக்கு நம்ம என்ன ரொம்ப நிறையெல்லாம் பார்க்க போறது இல்லை, கொஞ்சமா தான் பார்க்க போறோம். ஏன்னா இந்த ஆசரிப்பு கூடாரம் அப்படின்றது ஒரு நாள்ல எடுத்து முடிக்கவே முடியாது. அவ்வளோ ஆழ்ந்த சத்தியங்கள் உள்ள ஒரு மிகப்பெரிய வேத பாடம். அதனால நம்ம ரொம்ப கொஞ்சமா இந்த ஆசரிப்பு கூடாரம் இருக்கு இல்லையா, இதை சுத்தி நின்று வேடிக்கை பார்த்தா எப்படி இருக்கும். நம்ம நீங்க யோசிச்சுக்கோங்க, இந்த ஆசரிப்பு கூடாரம் இருக்கு, இப்போ உண்மையிலே எங்களுக்குள்ள ஆசரிப்பு கூடாரம் இருக்கு. இந்த ஆசரிப்பு கூடாரத்தை சுத்தி நின்று நம்ம வேடிக்கை பார்க்கிறோம். வேடிக்கை பார்க்கும் போதே நமக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் தெரியும்ல. ஒரு விஷயத்த பார்க்கிறோம் அப்படின்னாவே அது ஒரு சில விஷயங்கள்லாம் தெரியும்ல. அந்த ஒரு பேசிக் ஒரு சில காரியங்களை மாத்திரம்தான் கத்துக்க போறோம். ஆனா அது தேவையானா அதுதான் அஸ்திவாரம். அதுதான் அஸ்திவாரம். ஏன், எதுக்கு, என்ன, ஒவ்வொரு வார்த்தைக்கும் என்ன அர்த்தம், அது எப்படி கிறிஸ்துவோடு ஒத்து போகிறது, எப்படி சபையோடு ஒத்து போகிறது என்பதைத்தான் நம்ம பார்க்க போறோம். அல்லேலூயா. சரி, ஆசரிப்பு கூடாரம் யாத்ராகமம் 25ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை படிங்களேன். நானே படிச்சிடவா? உண்டாக்குவாயாக, உண்டாக்குவார்களாக. ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் படைச்சப்ப கூட நான் உங்க நடுவுல வாசம் பண்றதுக்கு எனக்கு ஒரு ஸ்தலத்தை உண்டு பண்ணுங்கன்னு சொல்லல. அதற்கப்புறம் வந்த எத்தனையோ சந்ததி யார்கிட்டயுமே சொல்லல. ஏனோக்கு ஆண்டவரோட சஞ்சரித்து கொண்டே இருந்தார் சொல்லி அவர்கிட்ட கூட சொல்லல. உலகத்தையே, அந்த பூர்வ உலகத்தையே அழிக்க அவர் முற்பட்ட பொழுது நோவாவையும் அவர் குடும்பத்தார 8 பேரையும் காப்பாத்தினப்ப கூட வெளியில வந்தோன்னா, எப்ப நான் உன் கூட இருக்கணும், நான் வாசம் பண்றதுக்கு உனக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணு, எனக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுன்னு அவர் சொல்லல. தன்னுடைய சிநேகிதன் என்று சொல்லப்பட்ட ஆபிரகாம்கிட்ட கூட சொல்லல. முற்பிதாக்களாகிய ஈசாக்கு யாக்கோபுகிட்டையும் சொல்லல இல்லையா? எங்க சொல்றாரு அப்படின்னா, 400 வருஷம் 430 வருஷம் அடிமைத்தனத்துல இருக்கிறவங்களை மீட்டு கொண்டு வர்றாரு. பாத்தீங்களா? அந்த மீட்பின் திட்டத்துல சொல்றார். இப்ப புரிஞ்சுக்கங்க, ஆசரிப்பு கூடாரம் என்பது மீட்பின் திட்டத்துல வருகிற ஒரு பகுதி. இது அப்படியே நம்ம புதிய ஏற்பாட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா, மீட்பின் திட்டத்துல ஆசரிப்பு கூடாரத்துக்கும், இப்ப புறஜாதியாகிய நம்மை மீட்ட ஆண்டவர் அவருடைய ரத்தத்தினாலே மீட்டார் பார்த்தீங்களா, அதுக்கும் ஆசரிப்பு கூடாரத்துக்கும் பயங்கர தொடர்பு இருக்கு, நெருங்கின தொடர்பு. அதுதான் என்னன்றத நம்ம பார்க்க போறோம். ஆசரிப்பு கூடாரன்ற வார்த்தை முதல்ல யாத்ராகமம் 27:21 யாத்ராகமம் 27:21 33:7 வருது. யாத்ராகமம் 27:21 33:7 வருது. ஆசரிப்பு கூடாரம்ன்ற ஒரு வார்த்தை. சரிங்களா? சரி, இந்த ஆசரிப்பு கூடாரம் மனிதனுடைய மனதுல ஒரு திட்டம் வச்சு, மோசேவோ இல்ல ஆரோனோ ஒரு திட்டம் வச்சு அந்த திட்டத்தின் பிரகாரம் செய்யல. இது ஹெவன்லி மாடல். இப்ப அம்மூர் சிவில் முடிச்சு நல்லா அந்த டயக்ராம் எல்லாம் போட்டு பிளான் எல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தீங்களா? இந்த பிளான் நீங்க நம்ம போடுறது இது மனுஷன் பிளான் இல்லையா? நீங்க ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு போய் சொன்னோம்னா அப்படிலாம் செய்யறது. ஆனா இது அப்படி இல்லை. அது மாதிரிதான் நம்ம காண்கிற எல்லாமே மனிதனுடைய ஒரு பிளான். ஆனா இது ஹெவன்லி மாடல். அவரே மோசே கிட்ட என்னென்ன இருக்கணும், எந்த அளவுல இருக்கணும், எது எதால செய்யப்பட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையெல்லாம் காட்சியா மோசேக்கு காண்பிச்சு, நான் மலைகளிலே காண்பித்த ஒன்றையும் குறித்து நீ தவறாமல் அதை செய்வதற்கு எச்சரிக்கையா இருன்னு அந்த அதிகாரங்கள்ல 4 தடவை சொல்லி இருக்கிற. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, உன்னோட புத்தியை நீ அதுல கொண்டு போயிடாத, சுய புத்தியை கொண்டு போயிடாத. ஏன்னா மோசே பெரிய ஆர்கிடெக்ட்,
மோசே பெரிய ஆர்கிடெக்ட், அவர் அங்க எகிப்துல இருந்தப்ப அவர் பெரிய ஆர்கிடெக்ட். அந்த இதை நீ இதுல கொண்டு வந்துடாத, நான் என்ன உனக்கு காண்பிச்சனோ அதை மாத்திரம் நீ கொண்டு வா அப்படின்னு சொல்லி சொல்றார். சரி, அது மாத்திரம் இல்ல, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த ஆசரிப்பு கூடாரம் செய்வதற்கு சில பொருள்கள் தேவைப்படுதுன்னு ஆண்டவர் சொல்றார். அதுவும் யார் சொல்றா? மாடலை மட்டும் காமிக்கல, என்னென்ன பொருள் வேணும் அப்படின்றதையும் ஆண்டவர் தான் சொல்றார். யாத்ராகமம் 25ஆம் அதிகாரம் 1-9 வரைக்கும். யாத்ராகமம் 25ஆம் அதிகாரம் எடுத்த உடனே பாருங்களேன், கர்த்தர் மோசேயை நோக்கி, அப்படின்னா இந்த திட்டத்தை யார் கொடுக்கிறா? கர்த்தர் தான் கொடுக்கிறார். அதை முதல்ல நல்லா ஞாபகத்தில் வச்சு, மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு, மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கையை வாங்குவீர்களாக. வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தர், வானமும் பூமியும் அது நிறைவும் அவருடையதுன்னு சொல்றவரு, அவர் கொடுக்கிற டிசைனு பொருள் அவர் கொடுத்துருக்கலாம்ல, பொருளை கொடுக்கல, அவர் கொடுக்கல. அந்த இடத்துல மனிதனுடைய கிரியையை எதிர்பார்க்கிறார் அவர், மனிதனுடைய கிரியையை அந்த இடத்துல. இது எல்லாமே புதிய ஏற்பாட்டுல நமக்கு அப்படியே ஒத்துப்போங்க, அதெல்லாம் அப்படியே பார்க்க போறோம். அப்ப மனிதனோட கிரியைய மோசேக்கு கொடுக்க சொல்லி சொல்லல, ஆரோனுக்கு கொடுக்க சொல்லி சொல்லல. நீங்க கட்ட போறீங்களே ஒரு ஆசரிப்பு கூடாரம் செய்ய போறீங்களே, அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு தாங்கன்னு சொல்லல, எனக்கு கொடுங்க, எனக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்கிறார். கேட்டுட்டு அடுத்த வசனத்துல, நீங்கள் அவர்களிடத்தில் வாங்க வேண்டிய காணிக்கைகள் ஆவன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 16 பொருளை சொல்றார். பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் ஒரு நிமிஷம். அதுல நம்ம டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது அதுல விளக்கு எண்ணெய்னு போட்டுட்டாங்க இல்லையா? ஆக்சுவலா அது விளக்கெண்ணெய் கிடையாது. நம்ம யூஸ் பண்றோம்ல விளக்கெண்ணெய், அந்த விளக்கெண்ணெய் கிடையாது, விளக்கு எண்ணெய்னு தான் அந்த இடத்துல வந்திருக்கணும். அது சேர்ந்து வந்துருச்சு. இன்னொரு இடத்துல அதை தெளிவா சொல்லியிருக்கிறாங்க, இடித்து பிழியப்பட்ட ஒளிவ எண்ணெய்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. இடித்து பிழியப்பட்ட ஒளிவ எண்ணெய்னு சொல்லியிருக்கிறாங்க. அது அப்ப அந்த விளக்கு எண்ணெய்னு தான் பிடிக்கும். விளக்கெண்ணெய்னு நீங்க புரிஞ்சுக்க கூடாது, புரியுதா? விளக்கெண்ணெய் நம்ம ஊர்ல தயாரிக்கிற விளக்கு எண்ணெய் கிடையாது, விளக்கெண்ணையும் கிடையாது, விளக்குக்கு தயாரிக்கிற நம்ம ஊர்ல தயாரிக்கிற எண்ணெய் கிடையாது. அது ஒளிவ எண்ணெய், இடித்து பிழியப்பட்ட ஒளிவ எண்ணெய். போர் 16 பொருள் இதுல வருது. எத்தனை பொருள் வருது? 16 பொருள்ல அந்த 14, 15, 16 இந்த 3 பொருள்கள், அதாவது தூபத்திற்கு சுகந்த வர்க்கம், கோமேதக கற்கள், ரத்தினங்கள், இந்த 3 பொருளும் மொத்தமா கொடுத்துட்டாங்களே ஒழிய இது ஒரு கூட்டு கலவை, நிறைய பொருள்கள் சேர்ந்த ஒரு கலவை. மற்றது எல்லாமே தனித்தனி தான், தனித்தனியான பொருள் தான். இப்ப இதுல ஒவ்வொரு பொருளுக்கும் என்ன ஆவிக்குரிய அர்த்தம் அப்படின்னு பார்க்க போறோம். ஒவ்வொரு பொருளுக்கும் ஏன் கர்த்தர் இந்த காரியங்களை சொன்னார் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பொருளுக்கும் என்ன அர்த்தம் அப்படின்றத பார்க்க போறோம். முதலாவதாக பொன். பொன் பொன் அப்படின்னா பசும் பொண்ணுன்னு அதுல போட்டிருக்கும். எப்படி போட்டிருக்கும்? பசும் பொன். ஏன் பொன் அப்படின்னா, பொன் கர்த்தருடைய தெய்வீக தன்மையை காண்பிக்கக்கூடியது. கர்த்தருடைய தெய்வீக தன்மையை காண்பிக்கக்கூடியது. பசும்பொன் அப்படின்னா அதுல கலப்படம் இல்லாத ஒரு பொண்ணுன்னு அர்த்தம். இப்ப நீங்க ஆபரணங்கள்லாம் போடுறீங்க, ஆபரணங்கள்ல கலப்படம் இருக்கிற, கலப்படம் செய்தாதான், செம்போ வேற ஏதோ செய்தாதான் ஆபரணங்கள். பசும்பொன்னா பியூர் கோல்டு. பியூர் கோல்டுனா பரிசுத்தம். அதுதான் அவரோட தெய்வீக தன்மையை காண்பிக்கிறது. கர்த்தருடைய தெய்வீக தன்மையை காண்பிக்கிறது பொன். கர்த்தருடைய தெய்வீக தன்மையை காண்பிக்கிறது பொன். அது மாத்திரம் இல்ல, அவருடைய ராஜரீகம். எழுதுறவங்க எழுதிக்கணும்.
அவருடைய தெய்வீக தன்மையை காண்பிக்கிற, அதாவது அந்த பரிசுத்தத்தை காண்பிக்கிறது பொன். அவருடைய ராஜரீகம், அவருடைய பராக்கிரமம், அவருடைய வல்லமை, மகிமை, பரிசுத்தம், நீதி, சத்தியம். திருப்பி படிக்கிறேன். ராஜரீகம், பராக்கிரமம், வல்லமை, மகிமை, பரிசுத்தம், நீதி, சத்தியம். இந்த பண்புகளை வெளிப்படுத்துறது தான் பொன். இந்த பண்புகளை வெளிப்படுத்துகிறது தான் பொன். அதுக்காகத்தான் அந்த இடத்துல பசும்பொன் சொல்றாங்க. சரி, ஏன் வெள்ளி? முதலாவதாக நம்ம பார்த்துட்டோம், அவருடைய தெய்வீக தன்மையை காண்பிக்கிறதுக்கு உண்டான ஒரு அடையாளமா பொன் அப்படின்னு. இதை நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்துல இதை இன்னொரு இடத்துல நம்ம கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். ஏன் வெள்ளி? நான் சொன்னேன், ஜனங்களை எகிப்திலிருந்து மீட்டு கொண்டு வருகிற அந்த மீட்பின் திட்டம், அந்த மீட்பின் திட்டத்துல வருகிற ஆசரிப்பு கூடாரம் அப்படின்ட்டு. வெள்ளி ஜனங்களை மீட்பதற்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு பொருள். ஜனங்களை மீட்பதற்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு பொருள். லேவியராகமம் 27:3 இப்படியாக வசனம் சொல்லுகிறது. லேவியராகமம் 27:3, 20 வயது முதல் 60 வயதுக்குட்பட்ட ஆண் பிள்ளையை நீ பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கலாகிய 50 வெள்ளி சேக்கலாகவும், பெண் பிள்ளையை 30 சேக்கலாகவும் மதிப்பாயாக. இது 7வது வசனத்து வரைக்கும் அவங்கள மீட்கிறது. அவங்க அந்த மனிதர்களுக்கு உண்டான மதிப்பீடு கொடுக்கிறது. அவங்க மனிதர்களுக்கு உண்டான மதிப்பீடு கொடுத்து அவங்கள வாங்குறது, அவங்கள மீட்கிறதுக்கு, அவங்க மனிதர்களுக்கு உண்டான அந்த மதிப்பீடுக்கு உண்டான காரியம் வெள்ளியினாலதான் செய்ய முடியும். தங்கத்தினால செய்ய முடியாது, வெள்ளியினாலதான் செய்ய முடியும். இதை நீங்க எங்க பொருத்தி பார்க்கணும்னா, உங்களையும் என்னையும் மீட்கும்படியாக 30 காசுக்கு அவரை மதிச்சாங்க. 30 வெள்ளி காசுக்கு. யார? இயேசு கிறிஸ்துவ. எல்லாமே அங்க நமக்கு அப்படியே ஒட்டி போகும். 30 வெள்ளி காசுக்கு தான் அவரை மதிப்பீடே செய்து. யார? படிப்போம். மத்தேயு 27:9. மத்தேயு 27:9. இஸ்ரவேல் புத்திரரால் மதிக்கப்பட்டவர் யார்? அவரு இயேசு கிறிஸ்து. மதிக்கப்பட்டவருக்கு கிரயமாகிய 30 வெள்ளி காசு. இத போறோம். இத பத்தி இன்னும் டீடைல் வேணும்னா நீங்க எழுதுறவங்களுக்காக சொல்றேன். 27:9 எழுதிக்கிட்டீங்களா? அடுத்து எரேமியா 32ஆம் அதிகாரம் 6-9 வசனம். இது பைபிள் ஸ்டடி செய்தி மாதிரி இருக்காது. நான் ஒவ்வொரு காரியமும் உங்களுக்கு நான் விளக்கி சொல்றேன். சரிங்களா? எரேமியா 32:6-9 வரைக்கும். அடுத்து சகரியா 11ஆம் அதிகாரம் 12-13 இத தீர்க்க தரிசனமா இயேசுவானவர் இப்படியாக 30 வெள்ளி காசுக்கு மதிக்கப்பட வேண்டும் என்றும், மீட்கும் பொருளாக அவரை தர வேண்டும் என்பதற்காக அவர் மதிப்பு இப்படியாக இருக்கும் என்று தீர்க்க தரிசனமாக அது சொல்லப்பட்டிருக்கிறது. திருப்பி சொல்றேன். எரேமியா 32:6-9, சகரியா 11ஆம் அதிகாரம் 12-13 வசனம். அப்படி நம்மை மீட்பதற்காக இந்த வெள்ளி பயன்படுத்தப்படுகிறது. நல்லா கவனிச்சீங்கன்னா, அந்த ஆசரிப்பு கூடாரம் படத்தை போடுப்பா. இந்த ஆசரிப்பு கூடாரத்துல அந்த உள்பலம், வாசஸ்தலம் சொல்ற மகா பரிசுத்த ஸ்தலம், அந்த பரிசுத்த ஸ்தலத்தை அதை நிறுவுறதுக்கு கீழே வெள்ளி பாதங்கள் வைத்துதான் அதை பூரா நிப்பாட்டி வச்சிருப்பாங்க. வெள்ளி பாதங்கள் வச்சு. இன்னொன்று இருக்கும் பாப்பா, வெள்ளி பாதங்கள் போட்டு. இன்னொன்னு இல்ல, இது இல்ல, அந்த கீழே வெள்ளி பாதங்கள் இருக்கு பாத்தீங்களா? இந்த கீழே வெள்ளி பாதங்கள் வச்சுதான் சொல்லிப்பாங்க. இதே என்ன அப்படின்னா, இதுவுமே மீட்பின் திட்டத்துக்கு நம்மை மதிப்பிடுகிற காரியம். இது எல்லாமே கண்ணுல பார்க்கும். இப்ப நம்ம என்ன செய்யறோம் சொல்லுங்க? பார்க்கிறோம். வெளியில நின்று ஆசரிப்பு கூடாரத்தை வேடிக்கை பார்க்கும் போதும் இதெல்லாம் இப்படி இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுகிறத நாம தெரிஞ்சுக்கிறோம். முதல்ல பொண்ணு என்ன? கர்த்தருடைய தெய்வீக தன்மையை குறிக்கிறது. வெள்ளி ஜனங்களை மதிப்பீடு செய்வதற்காக குறிக்கிறது. ரைட். வெண்கலம், அந்த 3 பொருள் தானே. ஃபர்ஸ்ட்
ஃபர்ஸ்ட் அந்த வசனத்துல ஜனங்களிடம் காணிக்க என்ன கேட்டாங்க? ரைட். இப்ப இந்த வெள்ளிய பத்தி இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். அந்த வெளியில ஒரு காம்பவுண்ட் மாதிரி தெரியுது இல்லையா? காம்பவுண்ட் மாதிரி தெரியற இடத்துல அந்த தூண் தூணா தெரியுது பாருங்க. அந்த தூணுக்கு மேல எல்லாமே வெள்ளி பூன் வச்சிருப்பாங்க. வெள்ளி பூன் வச்சிருப்பாங்க. அது எதுக்கு அப்படின்னா, தூரத்துல இருந்து பாக்குறவனுக்கு நான் அங்க போனா எனக்கு அங்க மீட்பு உண்டு, அங்க போனா எனக்கு மீட்பு உண்டு அப்படின்னு. ஆனா புதிய ஏற்பாட்டில் அப்படி இல்லை. எங்கும் தொழுது கொள்ளும் காலம் எழுகிறது இல்லையா? இயேசுவின் ரத்தத்தினால, இயேசுவ இருதயத்துல விசுவாசிச்சு வாயினால அறிக்கை செய்யும் போது நான் மீட்கப்படுறேன். உண்மையா இல்லையா? மீட்கப்படுறேன். மீட்கப்படுறது மாத்திரம் இல்ல, அவருடைய ரத்தத்தினால நான் என்னவாக்குறேன்? கழுவப்படுறதுனால நான் என்னவா மாறுறேன்? நீதிமானா மாறுறேன். இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்படுகிறேன்னா நீதிமானா மாறுறேன். நீதிமானா மாறின என்னுடைய நாவு வந்து சுத்த வெள்ளியா இருக்கான். வெள்ளிக்கு எவ்வளவு விஷயம் வருது பாருங்க. நீதிமானா மாறின என்னுடைய நாவு சுத்த வெள்ளியா இருக்கு. நீதிமொழிகள் 10:20 படிங்க. நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த மீட்டார் பாத்தீங்களா ஒருத்தர், அவருடைய வார்த்தையை தவிர என் நாவல இருந்து வேற எதுவும் வரக்கூடாது. அவருடைய வார்த்தையை தவிர என் நாவல இருந்து வேற எதுவும் வரக்கூடாது. அவருடைய வார்த்தை அசிங்கமா? அவருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது, அவருடைய வார்த்தை பரிசுத்தம் உள்ளது. அப்ப இந்த நாவு அந்த வார்த்தையை பேசும்போது, நீதிமானுடைய நாவு கர்த்தருடைய வசனத்தை பேசும்போது பரலோகம் எப்படி பார்க்குது? அவனுடைய நாவு வெள்ளி, அவனுடைய நாவு சுத்த வெள்ளி அப்படின்னு சொல்லுது. அப்ப வெள்ளிக்கு இவ்வளவு அர்த்தங்கள் இருக்கிறது. இது பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு, இது ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணியா தான் பார்க்க போறோம். ஏன் வெண்கலம்? 3 பொருள்: பொன், வெள்ளி, வெண்கலம். 16ல முதல் 3 பொருள்: பொன், வெள்ளி, வெண்கலம். பொன் சொன்னோம், அது தெய்வீகத்தன்மை. வெள்ளி மதிப்பீடு, மனிதனுடைய மதிப்பீடு, அது நாவு, சுத்த வெள்ளி வந்து நீதிமானுடைய நாவு. வெண்கலம் ஏன் அப்படி? வெண்கலம்ன்றது நியாய தீர்ப்புக்கு கொடுக்கப்படுகிற ஒரு அடையாளம். வெண்கலம்ன்றது நியாய தீர்ப்புக்கு கொடுக்கப்படுகிற அடையாளம். இந்த ஆசரிப்பு கூடாரத்துல மொத்தம் அது வந்து வெளிப்பிரகாரம், அப்புறம் உள்ளுக்கு வாசஸ்தலம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்கும். இதுல வெளியில வந்து உள்ளுக்கு இருக்கிற அந்த பொருள், வாசஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலத்துல உள்ளுக்கு இருக்கிற பொருள் எல்லாமே பொண்ணுனால செய்யப்பட்டிருக்கும். அந்த பொருட்கள் எல்லாமே பொண்ணுனால செய்யப்பட்டிருக்கும். அந்த வாசஸ்தலத்துக்கு வெளியில வெளிப்பிரகாரத்துல இருக்கிறது எல்லாமே வெண்கலத்தினால செய்யப்பட்டிருக்கும். பலிபீடத்திலிருந்து ஆரம்பிச்சு, பலிபீடம், அதனுடைய பொருள்கள், இது எல்லாமே நம்ம பார்க்க போறோம். பலிபீடம், பொருள்கள், அப்புறம் வந்து அந்த கழுவுகிற தொட்டி, இது எல்லாமே வெண்கலத்தினாலதான் செய்யப்பட்டிருக்கும். இந்த அவுட்ரு காம்பவுண்ட் வால் மாதிரி தெரிஞ்சது பாத்தீங்களா, வெள்ளையா, இதுல கீழே வைத்திருக்கிற அந்த அந்த பாதங்கள் வந்து வெண்கலம். நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. உள்ளுக்கு வெள்ளி, எங்க அந்த நடுவுல ஒரு கூடார மாதிரி தெரியுது பாத்தீங்களா, அது நிக்கிற இடம் கீழே அந்த மரம் நிப்பாட்டி வச்சிருக்கிற அந்த தூண்கள் நிப்பாட்டி வச்சிருக்கிற இடம் வெள்ளி. இந்த அவுட்டர் காம்பவுண்ட் மாதிரி இருக்கு பாத்தீங்களா, இதுல தூணா வச்சிருக்காங்க பாத்தீங்களா, இந்த தூணை நிப்பாட்டுறதுக்கு கீழே வச்சிருக்கிறது வெண்கலம், மேல வச்சிருக்கிறது வெள்ளி. இந்த வெண்கலம் எதுக்கு அப்படின்னா, ஒருத்தர் எனக்காக பலியாகணும், அவர் என்னுடைய பாவங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ளணும், அவர் என்னுடைய தண்டனை எல்லாம் ஏற்றுக்கொள்ளணும். அந்த நியாய தீர்ப்பு அவர் மேல விழுந்தாதான் புதிய ஏற்பாட்டுல வர்ற எனக்கு மீட்பு. பழைய ஏற்பாட்டுல எப்படி அப்படின்னா, அவன் வந்து ஒரு ஆடோ மாடோ புறாவோ பலி செலுத்தணும். எதுல பலி செலுத்தணும்னா, அங்க இருக்கிற அந்த பலிபீடத்துல. அந்த பலிபீடம் மொத்தமாக வெண்கலத்தினால செய்யப்பட்டது. உள்ளுக்கு ஒரு விஷயம் இருக்கு, அதையும் நான் சொல்றேன். வெண்கலத்தினால செய்யப்பட்டது. பலினாவே என்ன? தண்டனையா? பலினாவே தண்டனை. தண்டனைக்கு இன்னொரு பேரு நியாய தீர்ப்பு. புரியுதுங்களா? அப்ப வெண்கலம்னு எந்த இடத்துல வருதோ அது பூரா நியாய தீர்ப்பை குறிக்கிறது. பொண்ணு கர்த்தருடைய தெய்வீக தன்மையை குறிக்கிறது, வெள்ளி வந்து மதிப்பிடுவதை குறிக்கிறது,
வெண்கலம் கர்த்தருடைய நியாய தீர்ப்பை குறிக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 2:18 படிங்கள. வெளிப்படுத்தின விசேஷம் 2:18. தியத்தீரா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், அக்கினி ஜுவாலை போன்ற கண்களும் பிரகாசமான வெண்கலம் போன்ற பாதங்களும் உள்ள தேவகுமாரன் சொல்லுகிறதாவது. அடுத்தது வாப்பா. ஆகிலும் இல்ல, அடுத்த வசனம் போ. அவளுக்கு விருப்பம் இல்லை, பாவத்தை விட்டு வெளியே வர விருப்பம் இல்லை. அடுத்த வசனம், இதோ நான் அவளை கட்டில் கிடையாக்கி. அப்ப இது என்னது? வெண்கல பாதத்தோட வர்ற அவர் கொடுக்கிற நியாய தீர்ப்பு. அப்பதான் தியத்திரா சபைக்கு வெண்கல பாதத்தோட வர்றாரு அப்படின்னாவே அது நியாய தீர்ப்பு கொடுக்க வர்றாருன்னு அர்த்தம். சுவிசேஷகனுடைய பாதங்கள் எவ்வளவு அழகாய் இருக்கிறதுன்னு சொல்லி கர்த்தரை பத்தி சொல்லுன வசனம், அந்த இடத்துல அவர் அழகான பாதங்கள்னு சொல்லப்பட்ட வசனம் இந்த இடத்துல பயங்கரமான வெண்கலமா இருக்கு. அது எதுக்குன்னா நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்காக வருகிற ஒரு வெண்கலம். எந்தெந்த இடத்துல தேவனை குறித்த காரியங்கள், சபையை குறித்த காரியங்கள், மீட்கப்பட்டவர்களை குறித்த காரியங்கள், மீட்கப்பட போகிறவர்களை குறித்த காரியங்கள்ல இது 3 எந்தெந்த இடத்துல வேதத்துல வருதோ, இந்த 3 வார்த்தைகளும் பொன்னுன்னு வந்தா அது கர்த்தருடைய தெய்வீக தன்மையை குறிக்குது, வெள்ளின்னு வந்தா மீட்கப்படுகிறத குறிக்குது, வெண்கலம்னு வந்தா நியாய தீர்ப்பை குறிக்குது. இதை நல்லா ஞாபகத்துல வச்சுக்கணும். நம்ம இதுதான் பேசிக். இதை நீங்க ஞாபகத்துல வச்சுக்கிட்டீங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷம் படிக்கும் போது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நல்லா புரியும். சில காரியங்கள் உங்களுக்கு நல்லா புரியும். இந்த ஆசரிப்பு கூடாரம் 25ஆம் அதிகாரத்துல இருந்து 30வது அதிகாரம் வரைக்கும் உள்ள காரியங்களை படிக்கும் போதும் இதை நீங்க புதிய ஏற்பாடோட பொருத்தி பார்க்கும் போதும் உங்களுக்கு நல்லா புரியும். நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஆசரிப்பு கூடாரம் இயேசு. அவர் ஜனங்களை மீட்கப்படுவதற்காக அவர் எப்படி வந்தார், அதற்குண்டான மாடல், அதை எப்படி நம்ம இதோட பொருத்தி பார்க்கிறோம் அப்படின்றதா. 3வதாக சித்தி மரம். இந்த சித்தி மரம் எதற்கு பயன்படுதுன்னா, நான் சொல்லல, வேதத்துல இருக்கு. மகா பரிசுத்த ஸ்தலத்துல உடன்படிக்கை பெட்டியை செய்யணும்னா சித்தி மரத்துல செய்துதான் அதை சுத்தி பசும்பொன் தகட்டால மூடணும். நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பலகைகள் செய்தாலும் இதையும் சித்தி மரத்துல செய்து அதை பசும்பொன்னினால மூடணும். சமூக தப்பத்து மேஜை செய்தாலும் சித்தி மரத்தினால செய்து அதை பசும்பொன்னினால மூடணும். தூப பீடத்தை செஞ்சாலும் அதை பசுமண்ணினால, சித்தி மரத்தினால செஞ்சு பசுமண்ணால மூடணும். எக்ஸப்ட் அந்த 7 அகல் கொண்ட குத்து விளக்க தவிர மித்தது எல்லாமே சித்தி மரத்தினால செய்து பசும்பொன்னினால் மூட வேண்டும். சித்தி மரத்தை செய்து பசும்பொன்னினால் மூட வேண்டும். சித்தி மரம் ஏன் அப்படின்னா இது அழியவே அழியாதான். தண்ணியில 200 வருஷம் 300 வருஷம் போட்டிருந்தாலும் அழுகி போகாதான் இந்த மரம். பூச்சி புழு எதுவுமே அரிக்காதான். அழிவில்லாத ஒரு மரம். இந்த மரம் என்ன மரம்? அழிவில்லாத ஒரு மரம். அழிவில்லாத ஒரு மரம்னு நான் சொல்லும் போதே இதை இயேசு கிறிஸ்துவோட நீங்க எப்படி ஒப்பிடுவீங்க? கரெக்டா வசனத்தோட சொல்லணும். நான் ஆதியும் அந்தமுமானவர், அல்பாவும் ஒமேகமான. அப்ப அவர் என்னைக்குமே அவருக்கு அழிவே இல்லை. இது எதை குறிக்குது? சித்தி மரம் இயேசு கிறிஸ்துவினுடைய மனித தன்மையை குறிக்குது. நல்லா ஞாபகத்துல வச்சுங்க. அவர் வரும்போது இந்த பூமியில வரும்போது 100% மனிதனாகவும் 100% தெய்வமாகவும் வந்தார். தெய்வ இயல்புகளோட வந்தார் இல்லையா? இப்ப இந்த மனித குணத்தை தெய்வீக குணத்தினால மூடப்பட்ட அந்த ஒரு காரியம் தான் சித்தி மரம்ன்றது. மனித பண்புகளை குறிக்கிறது. அழிந்து போகாத இயேசு கிறிஸ்துவின் மனித பண்புகளை, நம்மளே இல்லை. மனித பண்புகள் நம்மளை நினைச்சாங்க நம்ம கிட்டக்கையே போக முடியாது. இயேசு கிறிஸ்துவின் மனித பண்புகளை, அதாவது அவர் அழிவில்லாதவர்ன்றத அந்த தெய்வீக தன்மையால பசும்பொன்னால மூடப்பட்டிருக்கிற காரியம் அதுதான் ஃபுல்லா. இதுக்கு வசனம் எங்க இருக்கு அப்படின்னா, இது அழியவே அழியாது இந்த மரம் அப்படின்னா
இயேசு கிறிஸ்துவ பத்தி சொல்லப்பட்ட ஒரு 2 தீர்க்க தரிசன வசனங்களை நம்ம பார்ப்போம். ஏசாயா 53:2. ஏசாயா 53:2. இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கின்ற வேரை போலும். வறண்ட நிலம்னா என்னங்க? பாலைவனம், தண்ணி எல்லாம் சுத்தமா எதுவுமே இருக்க. வறண்ட நிலம்னா நீங்க நல்லா பார்க்கணும்னா, இந்த களிமண் நிலம், வயல்வெளியை போய் பாத்தீங்கன்னா அந்த தண்ணி இல்லாத நாட்டில் அப்படியே பொழந்து அப்படியே கிடக்கும். அதான் வறண்ட நிலம். தண்ணி பேருக்கு கூட இருக்காது. அப்படி வறண்ட நிலத்துல கூட இந்த சித்தி மரம் என்ன செய்யுமா? முளைச்சு வருமா? அதே மாதிரிதான் கர்த்தரும் எந்த ஒரு சூழ்நிலையும் அவருக்கு அழிவு கிடையாது. அதனாலதான் அந்த இடத்துல அவரை ஓமையா தீர்க்கதரிசி எழுதுறார். இளங்கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கின்ற வேரை போலவும். என்ன வறண்ட நிலம்? என்ன வறண்ட நிலம்? நாம தான். வறண்ட நிலம் யாரு? நாம தான் வறண்ட நிலம். ஆனா அவர் கிட்டக்க வரும்போது நமக்குள்ள அப்படியே துளிர்த்து வர்றாரு. பாத்தீங்களா? நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம முன்னாடியெல்லாம் வறண்ட நிலமா தான் இருந்தோம். ஆண்டவரை பார்க்காம, இல்லையா? ஆண்டவரை நேசிக்காம, ஆண்டவரை புகழாம, ஆண்டவருக்கு அடிமையாயிராம, வேறு என்னென்னமோ காரியத்துக்கெல்லாம் அடிமையா வறண்ட நிலமா இருந்தப்ப நமக்குள்ள வந்த உடனே அந்த ஜீவ தண்ணீர், ஜீவ நீரூற்று வந்த உடனே அவர் நமக்குள்ள பெருகிறார். பார்த்தீங்களா? அப்படியே அவர் நம்முடைய சாயலா, அவருடைய சாயலா நம்ம மாற மாற நமக்குள்ள பெருகிறார்ல. இதுதான் அந்த வசனம். இன்னொரு வசனத்தை படிப்போம். 11:1. ஈசா என்னும் அடிமரத்து, ஏசாயா 11:1. ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களில் இருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். இது ஆக்சுவலா தாவீதோட பரம்பரையை பத்தி சொல்லப்பட்டதுனாலும் என்ன சொல்றாங்க? இதை சித்தி மரத்தோட தான் ஒப்பிடுறாங்க. அதாவது என்னன்னா, எவ்வளவு பெரிய வறண்ட விஷயமா இருந்தாலும், எதா இருந்தாலும் அதுல என்றென்றும் ஜீவனோடு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் சித்தி மரம். அதே போல அவருக்கு என்றென்றும் அழிவே கிடையாது. ஒருவேளை நீங்க ஆராதிக்காம போயிடலாம், ஒருவேளை நீங்க அவருக்கு அடிமையா இல்லாம போயிடலாம், ஒருவேளை நீங்க அவர் சொல்றதை கீழ்ப்படியாம போயிடலாம். அதனால அவருக்கு அழிவு வந்துடுமா? வராது. அவர் நித்தியமாக என்றென்றும் என்ன ஆதியும் அந்தமும் அவர். ஆதியும் அந்தமும் அவர். அப்ப இப்ப நான் சொன்னேன், பொண்ணை பத்தி சொல்லும் போது ஞாபகத்துல வச்சுக்கங்கன்னு சொன்னேன். அப்ப இந்த சித்தி மரமும் பொண்ணும் எதை காமிக்குதுன்னா, அது தெய்வீகத்தன்மையை காண்பிக்குது. இது அவருடைய மனித குணநலன்களை காண்பிக்குது. புரியுதா? மனித குணநலன்களை காமிக்குது. அடுத்ததாக நம்ம பார்க்க போறது தேவைப்படுகிற பொருள்களை மாத்திரம் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நாலாவதா இளநீல நூல். 5 சாரி இல்லைன்னா சித்தி மரம் 11ஆவதா வருது. 16ல 16 பொருள் நம்ம லிஸ்ட் போட்டோம் இல்லையா? 16 பொருள்ல 11ஆவதா சித்தி மரம் வருது. 11ஆவதா சித்தி மரத்தை சொல்றது எனக்கு நேரம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அவருடைய தெய்வீகத்தன்மையையும் அவரோட மனித இயல்பையும் கொண்டு இணைக்க முடியாதுன்றதுனால நான் 11ஆவது இதை எடுத்துட்டு வந்துட்டேன். ஆக்சுவலா 4ஆவதா என்ன பார்க்கணும் அப்படின்னா இளநீல நூல். இளநீல நூல். இளநீல நூலை பத்தி எங்க சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, அந்த திரை போடுப்பா. இந்த இந்த கர்டைன், இந்த திரையை செய்யறதுக்கு தேவையான நூல்கள் இளநீல நூல், இரத்த தாம்பர நூல், சிவப்பு நூல், மெல்லிய பஞ்சு நூல். ஒரு 4 வகையான நூல்கள் தேவைப்படுகிறது. எதுக்கு? அந்த மரத்தை எல்லாம் நிப்பாட்டிடுறோம், வெள்ளி பூன்ல வச்சு நிப்பாட்டிடுறோம். மரத்தை பொன் தகடால அடிச்சு என்ன அதை பூரா இந்த வாசஸ்தலம் அமைக்கிறதுக்கு நிப்பாட்டிடுறோம். நிப்பாட்டின பிறகு அதை மூடுறதுக்கு இந்த திரை தேவைப்படுது. இந்த திரை 4 கலர்கள்ல செய்யப்படணும்னு ஆண்டவர் சொல்றாரு. எந்த கலர்ல? 4 கலர்கள்ல செய்யப்படணும்னு சொல்றாரு. என்னென்ன கலர்னா, இளநீல நூல் முதலாவது, இளநீல நூல், அடுத்து இரத்தாம்பரம், அடுத்து இந்த 4 எதை தெரியுமா குறிக்குது? 4 சுவிசேஷங்களை குறிக்குது. அல்லேலூயா. 4 சுவிசேஷங்களை குறிக்குது. மீட்பின் திட்டத்தை
அவர் வந்து இங்கே செயல்படுத்தின பொழுது அதை வெளியில எடுத்து காண்பித்த இந்த 4 சுவிசேஷங்களை இந்த 4 பொருள்களும் குறிக்கின்றன. இந்த 4 பொருள்களும் 4 சுவிசேஷங்களை குறிக்கின்றன. அது மாத்திரமல்ல, சிலர் இன்னும் வேறு விதமாகவும் சொல்றாங்க. இப்ப இந்த 4 வந்து 3ஆ சுருக்குறோம். 3ஆ எப்படி சுருக்குறோம் அப்படின்னா, 3 கலர், அதுல சிவப்பு, வெண்மை, இளநீல நூல், இது 3 கலந்து ஒரு திரை செய்யறாங்க. சரிங்களா? இது வந்து திரித்துவத்தை குறிக்குது, சாரி திரியேகத்தை குறிக்குது. இது எது குறிக்குது? திரியேகம். நான் வந்து ஒரு ஹீப்ரூல ஒரு ஸ்காலர் ஒருத்தர், அவர் வந்து சொன்னாரு, திரித்துவம்னு சொல்லக்கூடாது, திரியேகம்னு தான் சொல்லணும். 1 + 1 + 1 = 1. அதுதான் அந்த காலத்துல பாடி இருக்கிறாங்க, சீதிரு ஏகவஸ்தே நமோ நமோ. அவர் சீதிரு ஏகவஸ்து. திரித்துவம்னு சொன்னோம்னா 3 பேர் வந்துருவாங்க. ஏன்னா இந்த திரித்துவம் அப்படின்னு சொல்லி எல்லா மதங்கள்லயுமே திரித்துவம்னு போட்டிருக்கு. திரியேகம், திரியேகம்னா 1 தான் அவர், இல்லையா? 3 நம்ம பிரிக்க முடியாது. அந்த ட்ரினிட்டின்னு சொல்றோம் இல்லையா? அதுல இதத்தான் இந்த 3 காமிக்குது. எது காமிக்குது? இளநீல நூலும் பஞ்சு நூலும் ரத்தாம்பரம் சிவப்பு நூலும். இது வந்து அதைத்தான் காமிக்குது. எப்படி சொல்றோம் அப்படின்னா, இளநீல நூல் பிதாவை காண்பிக்கிறது. இளநீல நூல் பிதாவை குறிக்கிறது. நீங்க கேட்கணும், எங்களை ஏமாத்த பாக்குறீங்களா? பிதாவை எப்படி இளநீல நூல் குறிக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கணும். சும்மா நான் பாட்டுக்கு ஏதோ அடிச்சு விடுறேன்ற மாதிரி எல்லாம் இருந்துடக்கூடாது. ஏன்னா எல்லாத்தையுமே நம்ம வசன ஆதாரத்தோட நிரூபிக்கணும். பைபிள் ஸ்டடின்னு அப்படிதான் இருக்கணும், வேற வழியே கிடையாது. நீங்க கேள்வி கேட்டாதான் நாங்களும் பயந்துகிட்டு என்ன செய்வோம், கரெக்டா உட்காந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணி எல்லாம் அதோட வர முடியும். இல்லைன்னா நாங்க பாட்டுக்கு அடிச்சு ஆட வேண்டியதுதான். அப்படிலாம் இருக்கக்கூடாது. பைபிள் ஸ்டடினா மாஸ்டர் போட்டு விட்டுறாங்க, ஆசிரியப்பு கூடாரம்னா ஆசிரியப்பு கூடாரம் போட்டு விட்டுறாங்க. உடனே அந்த பகுதியை நீங்க பார்த்துட்டு வந்திருக்கணும். சரி, அதுதான் வரல. இப்ப நீலம் வந்து பிதாவை குறிக்குதுன்னு சொல்றீங்களே, எங்க எப்படி போட்டிருக்கு, என்ன போட்டிருக்குன்றத கேட்கணும். வாசிப்போம். யாத்ராகமம் 24:10. நல்லா வசனத்தை போடுப்பா. இஸ்ரவேலின் தேவனை தரிசித்தார்கள், அவருடைய பாதத்தின் கீழே நீல கல்லிழைத்த வேலைக்கு ஒப்பாகவும் தெளிந்த வானத்தின் பிரபைக்கு ஒப்பாகவும் இருந்தது. நீல கல்னா உங்களுக்கு தெரியும், ப்ளூ இல்லையா? தெளிந்த வானம் எப்படி இருக்கும்? ப்ளூவா தான் இருக்கும். அப்ப ப்ளூவை யாரோட கொண்டு போய் சேர்க்கிறாங்க? பிதாவாகிய தேவனோடு கொண்டு போய் சேர்க்கிறாங்க. இப்ப அந்த கூடாரம் படத்தை போடுப்பா. அப்ப அந்த கூடாரத்துல அங்க இளநூல் வருது அப்படின்னா பிதாவினுடைய அந்த வல்லமை அந்த இடத்துல இருக்கு. திரியேக தேவனுடைய வல்லமை அந்த இடத்துல இருக்கு அப்படின்னு. சிவப்பு ரத்தம் யாரு? இயேசு கிறிஸ்து. இதுக்கு நான் வசனமே சொல்ல தேவையில்லை. இதுக்கு வசனம் கேட்டீங்கன்னா நீங்க ரட்சிக்கப்பட்ட பிரயோஜனமே இல்லை, இல்லையா? சிவப்புனாவே யாருதான்? இயேசு கிறிஸ்து தான். சரி, அடுத்தது மெல்லிய பஞ்சு நூல். பஞ்சு நூல் என்ன கலர்ல இருக்கும்? வெள்ளையா இருக்கும். பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. எங்க வருது? ஆண்டவர் ஞானஸ்தானம் எடுத்து மேலே ஏறும் பொழுது புறாவை போல பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் இறங்கினார்னு தான் போட்டிருக்கு. நம்ம பாடுறோம்ல, வெண் புறாவை போல என் மேல் வந்து அமர்ந்திடுமே அப்படின்னு சொல்லி பாடுறோம். அப்ப இது 3ஐயும் அங்க கொண்டு வர்றாங்க. திரியேக தெய்வத்தை அந்த இடத்துல கொண்டு வர்றாங்க. எல்லாமே அடையாளம் தான். ஒரு விஷயமும் கர்த்தர் சொல்றது சும்மாலாம் கிடையாது. அவர் இத்தனை பொருள்னா அத்தனை பொருளையும் ஒவ்வொரு விஷயம் இருக்கு. இதுல ரத்தாம்பரத்தை நான் எடுக்கல, இளநீல நூல், சிவப்பு நூல், வெள்ளை நூலை மட்டும் எடுத்தேன். இந்த ரத்தாம்பரம் இருக்கு பாத்தீங்களா? இந்த ரத்தாம்பரமும் இயேசுவை தான் குறிக்குது. இவங்க திரியேக தேவனுடைய திட்டத்துல, மீட்பின் திட்டத்துல பூமிக்கு அனுப்பப்பட்டது இயேசு கிறிஸ்து. புரியுதா? மீட்பின் திட்டத்துல பூமிக்கு வந்து பிதா வந்து சிலுவையில் அறையப்பட்டாரா? பரிசுத்த ஆவியானவர் வந்து சிலுவையில் அறையப்பட்டாரா?
யார் வந்தா? குமாரனாகிய இயேசு கிறிஸ்து தான் வந்தார். அவர் வந்து இங்கே சிலுவையில நமக்காக அறையுண்டு பயங்கர பாடுபட்டு, அந்த வியாழக்கிழமையிலிருந்து இல்லையா, பயங்கர பாடுபட்டு தம்முடைய ரத்தத்தை சிந்தி இல்லையா நம்மை மீட்டு கொண்டார். இத வந்து இந்த ரத்தாம்பரம் வந்து எப்படி எடுக்கிறாங்களாம், அத ஒரு விதமான கடல் நத்தை அதை எடுத்து இடிக்கும் பொழுது மோர்லக்ஸ், அத பேர் எழுதி வச்சு, மெரைன் மொலஸ்க், மியூரெக்ஸ் ட்ரங்குலஸ் பேர், MUREX TRUNCULUS, மியூரெக்ஸ் ட்ரங்குலஸ் அப்படின்ற அந்த நத்தையை எடுத்து இடிக்கும் பொழுது அதுல இருந்து ஒரு திரவம் வருமா. அந்த திரவம் காத்து பட்ட உடனே ஒரு மாதிரி பர்பிள், அதாவது இந்த சிகப்பு கலந்த பர்பிள், அதாவது என்ன சொல்றது, வயலட்டும் இருக்காது, பார்த்தா சிகப்பு மாதிரி. கர்த்தருடைய ரத்தம், அதாவது நம்ம பிளட் வந்து கரும் சிகப்பா இருக்கும் பாத்தீங்களா, கரும் சிகப்பா இருக்கும், அந்த கலர்ல மாறுமா, அந்த கலர்ல மாறுமா. அந்த இத வந்து எவ்வளவு ஆண்டவர் பாருங்க, ஒவ்வொரு விஷயத்தையும் இயேசுவை மகிமைப்படுத்தணும், மீட்பின் திட்டத்தை மகிமைப்படுத்தணும்னு ஒவ்வொரு விஷயத்தை எப்படி அந்த திட்டங்களை நம்ம இன்னும் ஆழ்ந்து படிக்கும் போது அவ்வளவு அருமையா இருக்கும். ரத்தாம்பரம் அப்படின்றதுக்கு பதிலா அந்த பேரை யூஸ் பண்ணாம சும்மா சாதாரணமா ஒரு கலர்னு சொல்லிக்கலாம். ஏன் ரத்தாம்பரம், அதை எப்படி யூஸ் பண்றாங்க, அது எதுக்கு இயேசுவோட ஒத்து போகுது? அவர் அதே மாதிரி அடித்து நொறுக்கப்பட்டு அவருடைய ரத்தம் எல்லாம் கீழே விழுந்த பொழுது அதனால நம்ம மீட்கப்பட்டோம் இல்லையா. அதே மாதிரிதான் இந்த 4 விதமான கலர்களையும் முதல் கூடாரம், அந்த போஸ்டா இருக்கும்ல, அந்த பலகை போட்டிருப்போம் பாருங்க, பலகையா இருப்போம்ல, இன்னொன்னு இந்த மாதிரி பலகைய வச்சுட்டு இந்த பலகை மேல வந்து அந்த மூடுதிரைய ஃபர்ஸ்ட் போடுவாங்க. இந்த பலகை மேல மூடுதிரைய போடுவாங்க. இதுல அந்த மூடுதிரைய போடுப்பாங்க அந்த ஸ்கிரீனை. அதுல பாத்தீங்கன்னா கேருபீனும் அவங்க வந்து அந்த இடத்துல நெய்யணும். அந்த ஸ்கிரீன்ல கேருபீனும் நெய்யணும். கேருபீனு நெய்யறது எதுக்கு அப்படின்னா, நம்ம வாசிக்கிறோம் ஏசாயால, நம்மளும் பாடுறோம், அவர் கேருபீன்களும் சேராபீன்களும் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர் இல்லையா, அவைகளுடைய துதிகளினாலே மகிமைப்படுகிறவர் சொல்றோம். எசேக்கியேல்ல பாக்குறோம், கேருபீன்கள் தான் அவருடைய சிங்காசனத்தை எடுத்துட்டு என்ன செய்யுது, எல்லா இடத்துக்கும் போகுது இல்லையா, கேருபீன்கள் தான் போகுது. அதான் அடையாளமா கொண்டு வரணும். அவர் சும்மா சாதாரண ஆள் கிடையாது நம்ம ஆண்டவர். அதை முதல்ல ஞாபகம், பெர்ஃபெக்டா இருக்கணும், எதா இருந்தாலும் பெர்ஃபெக்டா இருக்கணும். அதனாலதான் பிரசங்கத்துல மற்ற நேரத்துல எல்லாம் சொல்றோம், பெர்ஃபெக்டா இரு பெர்ஃபெக்டா இரு அப்படின்னு. ஆனா சில நேரம் நமக்கு அது வலிக்குது இல்லையா, கஷ்டமா இருக்கு. ஆனா நம்ம ஆண்டவர் பயங்கர பெர்ஃபெக்ட் ஆனவர். ஏங்க இத இவ்வளவு தூரம் யோசிச்சு இவ்வளவு தூரம் செய்யணும்ன்றது எதுவுமே தேவை இல்லை இல்லையா. அவர் பாருங்க அந்த கேருபீனை கூட விடல பாருங்க. ஏன்னா இந்த இடம், இந்த ஸ்கிரீனு பரிசுத்த ஸ்தலத்தையும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் மேல போடுகிற ஒரு காரியம். அத உள்ளுக்குள்ள மறைத்து, அத இவ்வளவு சத்தியங்களை மறைத்து வச்சிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு திரையும் ஒவ்வொரு நீளம் எல்லாம் இருக்கு. இத வந்து ஒவ்வொரு திரையும் பொன் கொக்கிகளால மூடி அப்படி அந்த கனெக்ட் பண்ணிருப்பாங்க. நம்ம அதை வரும்போது பார்ப்போம். பொன் கொக்கிகளால இது பண்ணிருப்பாங்க. பொன் கொக்கிகள்ன்றது அந்த தெய்வீகம் இல்லையா, தெய்வீகத்தன்மையோடு இணைத்து 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 வருகிற காரியங்கள். இதை போட்டு முடிச்சுட்டு முதல் ஸ்கிரீன், அந்த இரண்டாவது அந்த 3-4 ஸ்கிரீன் இருக்கும்லப்பா, அதை போடுப்பா. இப்ப நம்ம என்னென்ன பார்த்தோம் சொல்லுங்களேன். ஆசரிப்பு கூடாரத்துல வெளியே நின்று பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்னென்ன பார்த்தோம்? பொண்ணு எதை குறிக்குது? அடுத்து என்ன பார்த்தோம்? மதிப்பீடு. வெண்கலம் நியாய தீர்ப்பு. அடுத்து சித்தி மரம் எது கொடுக்கிறோம்? அழியாத மரம். யாரோட? தேவனோட, கர்த்தரோட இணைத்து பேசுவார். அவரும் அழிவில்லாதவர். மனித பண்புகளை குறிக்குது. பொண்ணும் அந்த சித்தி மரமும் பசும்பொன்னும் சேர்ந்து வரும்போது தெய்வீக இயல்பையும் மனித இயல்பையும், இயேசு கிறிஸ்துவோட தெய்வீக இயல்பையும் மனித இயல்பையும் காமிக்கிறது பார்த்தோம். அடுத்து என்ன பார்த்தோம்? அந்த மூடுதிரை, முதலாவது மூடுதிரையை பார்த்தோம்.
அந்த முதலாவது மூடுதிரையில உள்ள 4 கலர்களை 4 சுவிசேஷங்களுக்கு இணையா பார்த்தோம் இல்லையா? 4 சுவிசேஷங்களுக்கு இணையா பார்த்தோம். ஒவ்வொரு கலருக்கும் என்ன அர்த்தம்னு பார்த்தோம். ஒவ்வொரு கலருக்கும் என்ன அர்த்தம்னு பார்த்தோம். இந்த 4 கலருக்கும் ஒவ்வொரு அர்த்தம் 4 சுவிசேஷத்தை இதோட ஒப்பிட்டு சொன்னேன் நான் இல்லையா? 4 சுவிசேஷத்தை ஒப்பிட்டு சொன்னேன். எழுதுறவங்க எழுதிக்கங்க. சிவப்பு சிவப்பு எந்த சுவிசேஷத்தை குறிக்குதுன்னா மத்தேயு சுவிசேஷத்தை குறிக்குது. இயேசுவானவர் தாவீதின் குமாரன் என்றும் யூத முறைமையின்படி அரச குடும்பத்தை சேர்ந்தவர் என்றும் பறைசாற்றுகிற மத்தேயு சுவிசேஷத்தை இந்த சிவப்பு காண்பிக்குது. மத்தேயு சுவிசேஷத்தை எது காமிக்குது? சிவப்பு. வெண்மை தேவனுடைய தாசன் என்று இயேசுவின் வாழ்க்கையினை விளக்கி காட்டுகிற மார்க்கு சுவிசேஷத்தை காமிக்குது. வெண்மை எந்த சுவிசேஷத்தை காமிக்குது? மார்க்கு சுவிசேஷத்தை காமிக்குது. இரத்தாம்பரம் புறஜாதிகள் உட்பட மனுமக்கள் யாவரையும் அணைத்துக் கொள்ளுகிற மனித குமாரனாக இருந்த இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை காண்பிக்கிற லூக்காவை அடையாளப்படுத்துகிறது இரத்தாம்பரம். இளநீலமானது இதுலதான் நம்ம அந்த ஒரு நல்ல அந்த திரியேகத்தை பார்க்க முடியும் இல்லையா? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்த அந்த திரியேகத்தை குறிக்குது இல்லையா? அந்த திரியேகத்தை குறிக்கிறதுனால இளநீலத்தை பிதாவை குறிக்கிறதுனால பரத்திலிருந்து அனுப்பப்பட்ட, யாரால் அனுப்பப்பட்டாரு? இயேசு கிறிஸ்து. பரத்திலிருந்து அனுப்பப்பட்ட தேவகுமாரனாகிய இயேசுவின் வாழ்க்கையை விளக்கும் யோவான். இது இளநீலத்துக்கு 4 சொல்லிட்டேன். சிவப்பு மத்தேயு, ஒயிட்டு மார்க்கு, இரத்தாம்பரம் லூக்கா, இளநீல நூல் யோவான். இதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சரி, இப்ப இதுல அந்த ஸ்கிரீனை போடுப்பா. இந்த ஸ்கிரீன்ல நமக்கு ஒரு விஷயம் இதுல நம்ம பார்க்க முடியல. ஆனாலும் இதுல இந்த ஸ்கிரீன்ல இளநீல கலர்ல நீளமான காதுகளும் பொன் கொக்கிகளும் இருக்கு. நீளமான காதுகள்னா அந்த ஸ்கிரீன்ல இப்படி மேல இப்படி வச்சிருப்போம்ல, புரியுதா உங்களுக்கு? இப்படி நூல் மாதிரி வச்சு இப்படி இப்படி வச்சிருப்போம், வச்சு தச்சிருப்பாங்க. அதான் காது மாதிரின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த இளநீல காது, நிலநீல நூல் காதுகளும் இந்த பொன் கொக்கியும் எதை குறிக்குது அப்படின்னா, இளநீல காதுகள் தேவனுடைய கிருபையை குறிக்கிறதா. இளநீல காதுகள், நீங்க இந்த ஆசரிப்பு கூடாரத்தை படிக்கும் போது இந்த திரையை பத்தி சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள்ல இதெல்லாம் நல்லா விவரமா பார்க்கலாம். இந்த இளநீல காதுகள் எதை குறிக்குது? தேவனுடைய கிருபையை குறிக்குது. பொன் கொக்கிகள் தேவ மகிமையை காட்டுகிறது. அதான் பொண்ணுன்னு வர்றதெல்லாம் எதை சொல்றோம்? தெய்வீகத்தை காமிக்குது இல்லையா? தேவ மகிமையை காண்பிக்கிறது. ரைட். இது முதல் திரை. அந்த அந்த பலகை உண்டான அந்த போட்டோ போடுப்பா. இப்ப இந்த பலகையெல்லாம் செய்துடுறாங்க. சித்தி மரத்துல செய்து தங்கத்துல அடிச்சு அந்த நடுவுல தாழ்பால்லாம் போட்டு இப்படி நிப்பாட்டிடுறாங்க. நிப்பாட்டணும்னா அந்த ஒரு திரையை போடுறாங்க. 4 கலர்ல இருக்கிற அந்த கேருபீன்கள் உள்ள அந்த ஒரு காட்டைனை மேல போடுறாங்க. அடுத்து இப்ப அடுத்து என்ன போடுறாங்கன்னா, வெளிப்புற மூடுதிரை. வெளிப்புற மூடுதிரை அல்லது தொங்கு திரை. இது எதுல செய்திருக்காங்க அப்படின்னா, ஆட்டு மயிர், வெள்ளாட்டு மயிர், வெள்ளாட்டு மயிரினால செய்யப்பட்ட ஒரு கட்டை இல்லையா? அந்த ஒரு கூடாரத்தோட அந்த அது என்ன சொல்றது, மேல போடுற அந்த கட்டனே சொல்லிக்கலாமா? திரை இல்லையா? திரை அதை மேல போடுகிற ஒரு திரை. இந்த திரை எதை குறிக்குது அப்படின்னா, இந்த திரை யாரையெல்லாம் மறைக்குது? திரியேக தேவனை டைரக்டா நம்ம பார்க்க முடியாது, கேருபீன்களை டைரக்டா பார்க்க முடியாது. ஆனா அவங்கள பார்க்கறதுக்கும் அவங்கள உணர்றதுக்கும் ஒரு பழி செலுத்தப்படணும். அது வெள்ளாட்டு கடவாகிய பழி செலுத்தப்படணும். அந்த பழிக்கு இணையாக காட்டப்படுகிற வெள்ளாட்டு மயிரை அந்த மயிர் கத்தரித்தல்லையும் செய்வாங்க,
கொன்னு அந்த தோல்ல இருந்து எடுத்து செய்வாங்க இல்லையா, பலி. அவ்வளவுதான். அந்த இடத்துல சொல்றது, அந்த பலி கொடுத்து எடுக்கப்படுகிற அந்த வெள்ளாட்டு மயிரினால கட்டப்படுகிற அந்த திரை மீட்பின் திட்டத்துல பலி இல்லாம அவங்கள உள்ளுக்கு இருக்கிறாங்கல்ல அந்த 3 பேரை, இவங்கள நம்ம நெருங்க முடியாது. இது பழைய ஏற்பாட்டுல ஒரு ஆடோ மாடோ ஒரு புறாவோ. இன்னைக்கு அப்படி இல்லை, புதிய ஏற்பாட்டுல அப்படி இல்லை. எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வந்துச்சுன்னு சொன்னதுக்கு அப்புறம் இன்னைக்கு நீங்க இருக்கிற இடத்துல இருந்து சுத்த மனசாட்சியோட சுத்த இருதயத்தோட அவர் சமூகத்துல உட்காரும் போது மகனே அப்படின்னு சொல்றதை நம்ம கேட்க முடியும். அல்லேலூயா. அங்க அப்படி கிடையாது, அங்க அப்படி கிடையாது. இது எல்லாம் மூடப்பட்ட கூடாரம். இதையெல்லாம் கர்த்தர் திறந்தார் தன்னுடைய சிலுவையில. இதை எல்லாத்தையுமே கர்த்தர் திறந்தார். என்ன யாத்திரா, இந்த வெளிப்புற மூடுதுறை பற்றி யாத்திராகமம் 26ஆம் அதிகாரம் 7 to 13 வசனம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு. இதுல இந்த திரை ஒரே திரையாலாம் இல்ல, 10-20 திரை வச்சிருப்பாங்க. 10 திரை, 10 திரையையும் ஒன்னா இணைக்கிறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ப்ளூ அந்த 4 இதுல இணைத்தது என்ன பார்த்தோம், பொன் கொக்கிகளால பார்த்தோம். இதுல ஆட்டு மயிரினால செய்யப்பட்ட திரையில எல்லாத்தையும் இணைக்கிறது வெண்கலத்தினால இணைச்சிருப்பாங்க. இப்ப புரியுதா உங்களுக்கு? வெண்கலம் எதுக்கு? நியாய தீர்ப்புக்கு, தண்டனைக்கு, பழிக்கு இல்லையா? அப்ப ஆடு பழி கொடுக்கப்பட்டு, அதாவது நம்ம அந்த பழியினாலதான் ஒருத்தர் தேவனிடத்துல போக முடியும்ன்றத மறைத்து காண்பிக்கிறதுக்காக செய்யப்பட்ட அந்த ஒரு காரியம். அதே மாதிரி கிறிஸ்துவனுடைய பழியினாலதான் நம்ம என்ன செய்தோம், தேவனிடத்துல சேரும் சிலாக்கியத்தை பெற்றோம். அதுக்கு அடையாளமா சொல்லப்படுகிறது தான் இந்த ஆட்டு மயிர் உண்டான ஒரு ஆட்டு மயிரினால உண்டான தொங்கு திரை. அடுத்ததாக 4 திரை போடுவாங்க அது மேல. அடுத்து மூடப்பட்ட கூடாரம். மூடப்பட்ட கூடாரம் இது ரெட் கலர் டையினால, ஆட்டுக்கடா தோல் இருக்கு பாத்தீங்களா, ஆட்டுக்கடா தோல், இந்த தோல்ல ரெட் கலர் டை வச்சு அந்த சாயம் தீர்த்தனா சாயம் ஏற்றின அந்த நிறைய ஆட்டுக்கடாவை வச்சு ஒன்னொன்னா தச்சு 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 அதை அந்த ஒரு பெரிய கூடார திரையா செய்து, அதை ஃபர்ஸ்ட் இளநீல நூல் அந்த 4 நூல்ல செய்த திரை மேல ஆட்டு மயிரினால செய்யப்பட்ட திரையை போட்டு, அதுக்கு மேல இந்த ஆட்டு தோலினால செய்யப்பட்ட சிவப்பு சாயம் ஏற்றின அந்த என்ன சொல்றது, அந்த தகசு தோல் கிடையாது, வெள்ளாட்டு தோலை அத மேல போடுறாங்க. போடுறது இது எதை காமிக்குது அப்படின்னா, ஆசாரியர்கள் பரிசுத்தமாக்கப்படுவதற்காக அடிக்கப்படுகிற வெள்ளாட்டு தோல் அப்படின்னு சொல்லி குறிக்கிறது. அதாவது எப்படின்னா, பழைய ஏற்பாட்டுல அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள எந்த ஒரு மனுஷனும் போக முடியாது. பிரதான ஆசாரியர் தான் போகணும். பிரதான ஆசாரியரும் ஆசாரியர்களா நியமிக்கப்பட்டவர்கள் தான் போகணும். அவங்களும் சும்மா போயிட முடியாது. தங்கள் பாவ நிவர்த்திக்காக ஒரு வெள்ளாட்டு கடாவை தலையில கையை வச்சு தன்னுடைய பாவத்தை எல்லாம் அது மேல போட்டு அதை காலி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தங்களை சுத்தப்படுத்திட்டு தான் உள்ளுக்கு போகணும். எங்க அந்த மகிமையை பார்க்கிறதுக்கு அதுக்குள்ள. இதேதான் இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் பலியானதுனாலதான் அந்த திரை 2ஆக கிழிக்கப்பட்டது. நாம பரிசுத்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது என்பதை காண்பிக்கிறதுக்காகத்தான். அதாவது யாரு அவர் நமக்கு? இப்ப அவர் வேதத்துல சொல்லியிருக்கு, அவர் பிரதான ஆசாரியராய் பிதாவின் பக்கத்தில் அமர்ந்து, வலது பக்கத்தில் அமர்ந்து நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். பிரதான ஆசாரியர் தான் அங்க மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போக முடியும். ஆனா அவர் சும்மா போயிட முடியாது, ஒரு பலி கொடுத்துட்டு தான் போக முடியும். ஆனா இவர் தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்து தம்மை பலியாக்கி நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக பிரதான ஆசாரியராகி அங்க போய் பிதாவிடத்துல பரிந்து பேசிக்கொண்டிருக்கிறார். இதை காண்பிக்கிறதுக்காகத்தான் அந்த சிகப்பு கலர்ல உள்ள வெள்ளாட்டு தோல். கடைசியா தகசு தோல். தகசு தோல் இத 2 விதமான காரியங்களை சொல்றாங்க. ஒண்ணு இந்த கடல் பசுன்னு சொல்றோம் இல்லையா, கடல் பசு, அதோட தோல் அப்படின்றாங்க. அது கரடு முரடா பாக்குறதுக்கு இருக்கும். இதத்தான் 1 2 3 4வது மூடியா மேல என்ன செய்யறாங்க, அந்த கூடாரத்து மேல போடுறாங்க அந்த திரையை. இந்த தகசு தோல் வெளியில இருந்து பாக்குற எல்லாருக்குமே தெரியும். வெளியில இருந்து பாக்குற
எல்லாருக்குமே தெரியும். நீங்க வந்து ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள உள்ளுக்கு போய் தான் பார்க்கணும்ன்றது இல்ல. ஆசரிப்பு கூடாரத்துல இருந்து அவன் எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் அங்கிருந்து பார்த்தா முதல்ல அவனுக்கு தெரிகிறது இந்த சுத்தியில் உள்ள அந்த வெள்ளை இதுவும் மேல அந்த கூடாரத்துல இருக்கிற அந்த தகசு தோல் மூடியும் தான் அவனுக்கு தெரியும். ஆனா இந்த தகசு தோல் எதெல்லாம் உள்ளுக்கு வச்சிருக்கு? திரியேக தேவனை உள்ளுக்கு வச்சிருக்கு. மீட்பின் திட்டத்துக்கு உண்டான அந்த வெள்ளை ஆட்டுக்கடாவினால் மயிரினால செய்யப்பட்ட அந்த காரியத்தை உள்ளுக்கு வச்சிருக்கு. பிரதான ஆசாரியரின் காரியத்தை உள்ளுக்கு வச்சிருக்கு. இவ்வளவையும் உள்ளுக்கு வச்சுட்டு தன்னைய மட்டும் வெளியில காமிக்குது. தன்னைய மட்டும் வெளியில காமிக்குது. தூரத்துல இருந்து பாக்குறவங்க தகசு தோலை பாக்குறாங்க. தகசு தோலை மாத்திரம் தான் பாக்குறாங்க, உள்ளுக்குள்ளத பார்க்கல. புதிய ஏற்பாட்டுல வரும்பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். இயேசு கிறிஸ்து நமக்குள்ள வாசம் பண்ணுகிறார். ஒரு இடத்துல இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நானும் பிதாவும் உங்களிடத்தில் வந்து வாசம் பண்ணுவோன்னு சொல்றாரு. நமக்குள்ள வாசம் பண்றப்ப கரடு முரடா இருக்கிற நம்மளையத்தான் உலகம் பார்க்குது. கரடு முரடா இருக்கிற நம்மளைய உலகம் பார்க்குது. இவங்கெல்லாம் உள்ளுக்கு இருக்கிறாங்கல்ல, இவங்க இருக்கிறதுனால இந்த கரடு முரடான இருக்கிறது மாறணும், வெளித்தோற்றம் மாறணும், இங்க இருக்கிறவங்களை காமிக்கணும். இது திரை இல்ல, மூடப்பட்ட திரை நம்ம மேல இல்ல. மூடப்பட்ட திரை எந்த திரை இல்ல. உள்ளுக்கு அங்க காண கிடைக்காத, யாருமே பேச கிடைக்காத அந்த தெய்வம், பார்க்க முடியாத தெய்வம், நமக்குள்ள வாசம் பண்ணுகிற தெய்வம் நம்மை ஒவ்வொரு நாளும் உருவாக்கி கொண்டுகிட்டே இருக்கிறார். இத அவர் தன்னை, நீ என்னை வெளிப்படுத்தணும். அவரை வெளிப்படுத்துறதுக்கு உண்டான காரியம் தான் இந்த தகஸ்தோல். வெளிப்படுத்துவோமா? வெளிப்படுத்தியே ஆகணும். இப்ப கடைசியா அந்த வெளியில உள்ள அந்த காம்பவுண்ட் வால் மாதிரி உள்ள அதுல அது மொத்தம் 145 அடி ஒரு நீளம். இந்த பக்கம் வடபுறம் 145, தென்புறம் 145, மேற்கு புறம் 50 அடி, கிழக்கு புறம் 50 அடி. இந்த அமைப்பு எப்படி இருக்கும்னா கிழக்கு நோக்கி தான் அந்த வாசல் இருக்கும். நீங்க வந்து ஆரம்ப காலத்துல சில சபைகள்லாம் பாத்தீங்கன்னா இந்த பலிபீடம் வந்து கிழக்கு நோக்கி தான் இருக்கும். நம்ம எந்த சைடு இருக்கு பாஸ்கர்? கரெக்டா இருக்கு, கிழக்கு நோக்கி இருக்கு. நீங்க பழைய நிறைய சிஎஸ்ஐ சபைகள், இந்த சிபிஎம், கிருபாசனம், இது எல்லாமே கிழக்கு நோக்கி தான் பலிபீடம் இருக்கும். கிழக்கு நோக்கி தான். அந்த ஆசரிப்பு கூடாரம் எப்படி செய்தார்களோ அதே போலதான் வாசல் மேற்கு புறமாகவும் இங்க இருந்து பார்க்கும்போது கிழக்கு வாசல் நோக்கி தான். இப்ப இந்த 145 அடி 145 அடி சொல்றோம்ல, அளவுல கூட ஆண்டவர் ஒரு விஷயத்தை வச்சிருக்கிறார். வடபுறம் 145 அடி, தென்புறம் 145 அடி. அதாவது வேதத்துல சொல்லி இருக்கிற மாதிரி சொன்னா 100 முழம், இந்த பக்கம் 100 முழம், மேற்கு புறத்துல 50 முழம், முன்னாடி வந்து 50 முழம். இப்ப வந்து 50 100 50 100. இது என்ன ரீசன் தெரியுங்களா? ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்லுவாரு, 50வது வருடத்துல யூபிலி வருஷத்துல ஒருத்தன் விடுதலையாக கடவன். அவன் வந்து அடிமைத்தனத்துல இருந்தாலோ இல்ல நிலங்களை வைத்திருந்தாலோ அதை வந்து அவன் வந்து அடிமைத்தனத்திலிருந்து அவன் விடுதலை ஆகிறதற்கு அந்த யூபிலி வருஷத்தை கொண்டாடுவாங்க. லேவியராகமம் 25:10 அது விஷயத்தை சொல்லியிருக்கு. அதுல உள்ள காரியங்கள் எல்லாமே அதுல போட்டிருக்கு. லேவியராகமம் 25:10. யூபிலி வருஷம்னாவே என்ன? யூபிலி வருஷம்னாவே விடுதலை. யூபிலி வருஷம்னாவே விடுதலை. ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா உனக்கு விடுதலை. அல்லேலூயா. ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா இந்த 50ன்றது எதை குறிக்குது? விடுதலையை குறிக்குது. அதுக்குள்ள வந்துட்டீங்கன்னா, அதன் வாசல் வழியா உள்ளுக்கு நுழைஞ்சிட்டீங்கன்னா உனக்கு விடுதலை. அதுக்கப்புறம் இந்த பக்கம் உள்ள 100 முழமும் இந்த பக்கம் உள்ள 100 முழமும் எதை குறிக்குதுன்னா, தேவன் இரக்கத்திலும் கிருபையிலும் ஐஸ்வர்யம் உள்ளவர் என்பதை குறிக்கிறது. புரியுதுங்களா? நீ உள்ளுக்கு வந்துரு, உனக்கு விடுதலை. அதுக்கப்புறம் அவருடைய ஆசீர்வாதமான எதை? இரக்கத்தையும் கிருபையையும் பெற்றுக்கொள்வாய் என்பதுதான் இது. இப்ப நம்ம ஆசரிப்பு கூடாரத்தை வெளியில நின்று சும்மா அப்படி வேடிக்கை பார்த்து, ஓ இந்தந்த பொருள்லாம் இருக்கா, இந்தந்த பொருளுக்கெல்லாம் இதெல்லாம் அர்த்தமானத பார்த்துருக்குறோம். ஆனா இதை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம படிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவோட ஒப்பிட்டு தான் படிக்கணும். ஆசரிப்பு கூடாரம் இயேசு கிறிஸ்துவின் மீட்பின் திட்டத்திற்கு ஒரு அடையாளமாக, நிழலாக வேதத்துல பழைய ஏற்பாட்டுல இஸ்ரேல் ஜனங்களுக்கு காண்பிக்கப்பட்ட அது. இதுல பாத்தீங்கன்னா தம்பி போட்டாப்ல, நான் பரவாயில்ல,
அந்த இது வந்து மகா பரிசுத்த ஸ்தலத்துல அந்த மேல உள்ள உடன்படிக்கை பெட்டி இருக்கும். பரிசுத்த ஸ்தலத்துல தென்புறத்துல 7 குத்து விளக்கு, அந்த 7 அகல் கொண்ட குத்து விளக்கு, சமூகத்தை 10 மேஜை இருக்கும் இந்த பக்கம். அதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட்ல அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு பிரிக்கிற இடத்துல தூப பீடம் இருக்கும். இந்த தூப பீடம், மகா பரிசுத்த ஸ்தலம், உடன்படிக்கை பெட்டி, இது எல்லாமே சித்தி மரத்தினால செய்யப்பட்டு பொன்னினால வேயப்பட்டிருக்கும். 7 அகல் விளக்கு மட்டும் அது வந்து வெறும் பொன்னினால இருக்கும். இது வந்து பலிபீடம் உங்களுக்கு சித்தி மரத்தினால செய்து வெங்கலத்தினால செய்யப்பட்டிருக்கும். எல்லா பொருள்களும் வெங்கலத்தினால செய்யப்பட்டிருக்கும். இல்ல அந்த படத்தை போடுப்பா, எல்லாம் சேர்ந்து அந்த கிராஸ். இந்த படத்தை பாருங்க. உடன்படிக்கை பெட்டி, தூப பீடம், குத்துவிளக்கு, சமூகத்தை 10 மேஜை, வெளியில வந்து கழுவுகிற தொட்டி, பலிபீடம். இத வந்து பக்கத்துல ஒரு கிராஸ் மாதிரி போட்டு காமிச்சிருக்கான் பாருங்க. இது எதை குறிக்குது? கர்த்தருடைய சிலுவையை. தெரியுதா இந்த படத்துல? இந்த பக்கம் உள்ள படத்துல இன்னும் கொஞ்சம் டார்க்கா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும், பரவாயில்ல. அது அந்த இது வந்து எதை குறிக்குது? கிராஸ். அது டயக்ராமே போட தேவையில்லை, நீங்க பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெரியுது. பாத்தீங்களா? இது யாரு குறிக்குது? அப்ப இயேசு கிறிஸ்து. அப்ப ஆசரிப்பு கூடாரம் என்பது மீட்கும் திட்டத்தையும் இயேசு கிறிஸ்துவையும் அன்னைக்கு இருந்த இஸ்ரவேலர்களை குறிக்கல, பின்னால வரப்போகிற நம்ம குறிக்குது. அல்லேலூயா! எவ்வளவு பெரிய பாக்கியவான்கள் பாருங்க. எத்தனை ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி நம்மளை யோசிச்சு நமக்காக நம்ம காரியம் இவ்வளவு காரியங்களை செய்த தேவனுக்கு நம்ம கண்களை மூடி ஒரு நிமிடம் அப்படியே நன்றி சொல்லுவோமா? சூழ்ந்து கொள்ளட்டும், நாமம் மகிமைப்படட்டும். கணம் துதி மகிமை நீர் ஏற்றுக்கொள்ளும். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாரங்களை மறவாது. ஆமென், ஆமென். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.